செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் விடைத்தாள் திருத்தம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பொதுத் தேர்வு பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சுட்டே இருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னென்னா, நிறைய மாணவ செல்வங்கள் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணுறீங்கப்பா. இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் மார்க் குறையறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுற தப்புனா, நிறைய மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்க. அதாவது நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதலாம், போதும் இந்த கொஷின் இவ்வளோ கொஷின் எதனாவே போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம், மார்க் வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சு செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பக்கம் குறிப்பிட்ட கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 கொஷின் இல்லை 15 கொஷின் கிட்ட செலக்ட் பண்ணி அது வரைக்கும் எழுதிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது தெரியலன்னா விட்டுறாங்க, தெரியாத கொஷினை விட்டுறாங்க, தெரிஞ்ச கொஷின் மட்டும் எழுதுகிறாங்க. பக்கங்களும் ஒரு 10 பக்கம் 12 பக்கம் அப்படின்னு எழுதி அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன இருக்குது, இதில் உங்களுக்கு நீங்கள் என்னதான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் அதில் ஒரு கொஷின்ஸு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், தப்பாக கூட இருக்கலாம், அதுக்கு மார்க் குறையும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக துல்லியமாக 35 மார்க் எழுதி வச்சிங்கன்னா அது மார்க் வருமானதும் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் துல்லியமாலாம் வச்சு எழுதுனீங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் என்பது மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க கரெக்டாக எதிர்க்காங்களே, இவங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் போட மாட்டாங்க. கரெக்டாக இருந்தால் கரெக்டு, தப்பாக இருந்தால் தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் மேலும் இன்னொரு முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் என்னதான் கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா கொஷின்ஸு 1 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருந்தாலும் கூட ஆன்சர் நீங்கள் எழுதும் போதும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக கொடுத்து அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனை நீட்டாக கொடுத்தா மார்க் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற மார்க்கை தாண்டி அதிகமாக கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இதை நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது தான். டைம் இல்லை, அடித்து தள்ளலாம் அப்படின்னு கிறுக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதிட்டே இருப்பாங்க. அப்படியே எதுவோட யோசனை டக்குன்னு ஒரு மிஸ்டேக் ஆகும், அப்படியே கிறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வேகமாக இருக்கிறதுனால எப்படியோ எழுதிடுவாங்க. ப்ரெசன்டேஷனும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஸோ இதனால் என்ன இருக்கும், திருத்துறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்களே ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தா இன்னும் அதை அடுத்து திருத்தமாக இருக்குது, அப்போ கொஞ்சம் அப்படி ஒரு 2 3 லைன் படிப்பாங்க. நீங்கள் அப்படியே ஏதோ மிஸ்டேக்காக ஓன் ரைட்டாக எழுதினீங்கன்னா அது மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் போட வேண்டியதுன்னா 2 மார்க் 2.5 மார்க் இல்லை 1 மார்க் கூட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நான் சொல்லக்கூடியது என்ன, நீட்டாக ப்ரெசன்டேஷன், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் கரெக்டாக இருக்குது இல்லை அது வேறு விஷயம். இது ஃபஸ்ட்டு முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று சொல்லுவாங்களா, அதுதான் இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஓகேங்களா, ஒரு 2 லைன் கரெக்டாக அதுக்கு ஆன்சர் ரிலேட்டடாக அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதிட்டு கூட நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓன் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஓன் கதையை கூட எழுதலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஓன் கதைனா உங்களுடைய கதை இல்லை, அந்த கொஷினை பற்றி கதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? கதையை நீங்கள் எழுதுவீங்களா, அதுதான் சொன்னேன். ஸோ அதை மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் எதுவுமே பண்ணால் மட்டும் இருக்காதிங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கூட தகவல் இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் குறிப்பிட்ட பக்கம் குறிப்பிட்ட பேஜ் குறிப்பிட்ட கொஷின் மட்டும் எழுதிட்டு அப்படியே உட்காடுறாங்க. சில பேர் தூங்குறாங்க, நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம முயற்சியே பண்ணாமல் மார்க் வரல, ரிசல்ட் அன்றைக்கி ப்ரோ எனக்கு மார்க் வரல ப்ரோ, நான் ஃபெயில் ஆகிட்டேன், மார்க் பெருசாக வரல, என்ன பண்ணுறது தெரியல, அன்னைக்கு நீங்கள் புலம்புறதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்களே விழிச்சிக்கிட்டு நீங்களாக பார்த்திங்கன்னா தொடங்கினா மட்டும்தான் எல்லாருமே சரி. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் முடிவுகளை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம எதுவுமே பண்ணாமல் எதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணோன்னா எதாக இருந்தாலும் நம்ம கையில் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பப்ளிக் எக்ஸாம் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விதமான தகவல்களை பார்த்திங்கன்னா
எப்படி எழுதலாம் என்ன எழுதலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனை இருப்பாங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்னா பேப்பர் கரெக்ஷன் தான். அதை நம்ம கரெக்டாக கொடுப்போம். இந்த ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டோம். ஏன்னா எக்ஸாம் எழுத மஸ்ட்டில் கொடுத்தா மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னால முதல்ல ஒரு அப்டேட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பேப்பர் கரெக்ஷன் A to Z வந்து சம்பவம் லோடட் தான். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.